வணக்கம் திரு சிவசூர்யா அவர்களே. வணக்கங்க. நீங்க ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை என்ற கிராமத்துல சிவபுத்திரன் அப்படின்ற ஒரு வைத்தியசாலையை வச்சு நடத்துறீங்க. சோ இந்த வைத்தியசாலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை பத்தியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. வணக்கம், என் பேரு சூரியமூர்த்தி. நான் வர்மால டிப்ளமோ முடிச்சிருக்கேன், அறம் ஃபவுண்டேஷன்ல இருந்து. நான் இந்த வர்மக்கலை வைத்தியம் 1.5 இயரா பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னென்ன விதமான நோய்களை கிளியர் பண்றேன் அப்படின்னா, கேன்சர், HIV தவிர மற்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் வர்மால நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் வாதம், பித்தம், கபம் இது மூணுலையும் தான் பேசிக்கா இருக்கு. ஸோ அந்த பேசிக்கை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு மற்ற அதுக்கு உண்டான வர்மங்களை போடும்போது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்னென்ன ப்ராப்ளம் பார்க்கணும்னா, மைல்டுன்னு சொல்லுவாங்க, ஹெட்டேக்கு, தீராத தலைவலி, கழுத்து பிரச்சனை, அப்புறம் கண் பிரச்சனைகள், மூச்சோட சிரமமா இருக்கிறது, சோல்ற பிரச்சனைகள், அப்புறம் ஹார்ட்ல ஏதாவது பிளாக் இருக்கிறது, அப்புறம் பிரெயின்ல ஏதாவது பிளாக் இருக்கிறது, அப்புறம் முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோனு, கால் பிளாடர் ஸ்டோனு, அப்புறம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சிரமமா இருக்கிறது, ஒரு கால் மட்டும் ஒரு சிலருக்கு நான் இழுத்த மாதிரி நடப்பேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். இந்த சயாட்டிக்கா பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இங்க தீர்வு உண்டு. ஆனா நாட்கள் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க உடம்பை பொறுத்து தான் எத்தனை நாட்களுக்குள்ள சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு சிலர் ஹார்ட் ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டைம்லயே ரெடி ஆகும். ஒரு சிலர் ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களெல்லாம் நிறைய பேர் இந்த ஐடில எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சிட்டிங் ஆகும். அது அந்த உடம்பை பொறுத்து தான். எத்தனை நாள்ல கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா உடம்பை பொறுத்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்றதை பொறுத்து தான் அடுத்த ட்ரீட்மெண்ட் எத்தனை நாள்ல ரெடி ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இந்த வர்ம சிகிச்சையில நீங்க என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அச்சீவ்மெண்ட்ஸ்னா, கால்பிளாடர் ஸ்டோனை எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு நிறைய பேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரெயின் பிளாக், பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் L4 L5 பல்ஜா இருந்தது, போன் பல்ஜா இருந்தது ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சயாட்டிக்கா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம், லேடிஸ்க்கு பிசிஓடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 12 இயர்ஸ் இருந்த பேக் பெயினை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பெரியவங்களுக்கு வர மூட்டு வலி, பேக் பெயின், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாம் நீங்க சிகிச்சை கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்கலாம். என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்குறீங்க? வர்மா பாயிண்ட்ஸ் போடும்போது உங்களுக்கு அந்த மூட்டு வலியெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இன்னொன்னு, அந்த மூட்டுல லூப்ரிகேஷன் கம்மியா இருக்கும். லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு, உணவு முறையில கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டோம்னா மூட்டு வலியெல்லாம் ரெடி ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூட்டு வலின்னு சொல்லிட்டு பயங்கரமான மூட்டு வலி, அப்படியே மூட்டு தேஞ்சிருச்சு அப்படின்னு சின்ன வயசுல எல்லாம் போய் சர்ஜரி பண்றதுன்னு போவாங்க. அந்த மாதிரி மூட்டு வலியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு மூட்டு வலின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணணும்னு போனாரு. சரி, ஒரு சஜஷனுக்காக என்கிட்ட வந்தாரு. அவரோட காலில் பார்த்தீங்கன்னா முட்டியில சுளுக்குதான் இருக்கு. அது அவரு ஆக்சுவலா டிரைவரு. வண்டியில இருந்து கீழே இறங்கும் போது டப்புன்னு குதிச்சிருக்கிறாரு. அப்ப முட்டியில சுளுக்கு விழுந்துருக்கு. ஓகே, அந்த சுளுக்கு எடுத்து விட்டாவே உங்களுக்கு அந்த பெயின் எல்லாம் ரிலீஃப் ஆயிரும். பட் அதுக்கு மூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட தேவையில்லையா? ஒரு சிலருக்கு மேக்சிமம் 100ல ஒரு 30 பேர் 20 பேருக்கு சுளுக்கு தான் விட்டுருக்கும். ஏதாவது ஸ்டெப்ல இறங்கும் போதும், இல்ல யாராவது ஒரு குழியில தெரியாம பாதத்தை வச்சு அப்படியே ஸ்கிட் ஆயிரும். பாதம் அப்படியே ஸ்கிட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் சூட்டு தான் வந்துருக்கும். அதுக்கெல்லாம் மூட்டு தேயுது. மூட்டு தேயுது அப்படின்னா 40க்கு மேலதான் எல்லாத்துக்கும் மூட்டு தேயறதுக்கு ஆரம்பிக்கும். ஆனா இப்ப இருக்கிற உணவு முறைகள்ல சின்ன வயசுலயே எல்லாருக்கும் வருது. பட் ஆனா அது ஸ்டார்டிங்லயே நம்ம பார்த்து வர்மா போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிடும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்க கியூர் பண்ண முடியுமா? எஸ்பெஷலி ஹார்ட் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதய அடைப்புகள், அதை உங்க சிகிச்சையில கியூர் பண்ண முடியுமா? ஹார்ட் பிளாக் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஹார்ட் பிளாக் கிளைண்ட்டுக்கு நான் சரி செஞ்சிருக்கேன். அதே மாதிரி ஹார்ட்ல நீர் கொட்டுனது,
அதுக்கும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கார்டியக் அரெஸ்ட் அது மாதிரி ஆனவங்களுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட்ல சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் சொல்றாங்க இல்லைங்களா, பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், டயபிட்டிஸ், அதெல்லாம் உங்க சிகிச்சையில கியூர் பண்ண முடியுமா? கியூர் பண்ணலாம். எப்படி பண்ணுவீங்க? அதாவது அதுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு சுகர் வருது அப்படின்னா அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டோம்னா ரெடி ஆயிரும். கிட்னி அந்த சுகர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்னிக்கும் லிவருக்கும் அதுக்கெல்லாம் உண்டான வருமத்தை போடும்போது உங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல்ல வரும். அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆகிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிபி அப்படின்னா பிபிக்கு வந்து ரெகுலரா போடுற மாதிரி இருக்கும். ஒரு 48 days ஒரு மண்டலத்துக்கு வந்து டெய்லியும் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு போட்டு போனாங்க ரெடி ஆகிடும். இது ஒரு வாட்டி நீங்க வர்ம சிகிச்சை பண்ணா அதோட இப்போ டயபிட்டிஸ்க்கு ஒரு வாட்டி நீங்க பண்ணா இறங்கிடும், அதோட நிறுத்திடணுமா இல்ல லைஃப் லாங் இது பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, கண்டினியூ பண்ணுமா? இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கை வலி, ஷோல்டர் பெயின், மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க ரெடி பண்ணிட்டா மறுபடியும் அது வராது. சாப்பாட்டுல கரெக்டா ஒரு ஒழுங்குமுறையான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கும் போது மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. பட் ஆனா இந்த ப்ரெஷர், சுகர் இந்த மாதிரி எல்லாம் வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அவங்களோட கண்ட்ரோல் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் அது வந்து அவங்களோட உணவு முறையிலேயே கொஞ்சம் கொண்டு வரணும். டோட்டலா மனசுல இருந்து பேசிக்கா மனசுல இருந்து தானே மனம் தானே நோயை உருவாக்கும். மனம் நாம நல்லா இருக்கிறோம்னு நினைச்சா நல்லா இருக்கிற மாதிரி. ஒரு சிலர் வந்து பிரஷர் வந்து 160 170 இருப்பாங்க, ஆனா நல்லா தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, போறவங்க நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து எனக்கு பிரஷர் மாதிரியே ஃபீல் ஆகல அப்படின்னு அவங்க மைண்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டு அதுக்கு உண்டான வருமத்தை போட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும், ரெடியா இருக்கும் வாய்ப்பு. கிட்னி ஸ்டோன் மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீங்க தெரப்பி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியுங்க. என்ன மாதிரி தெரப்பி பண்ணுவீங்க? கிட்னி ஸ்டோனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிட்னிக்கு உண்டான வருமத்தை வந்து மாத்திரை அளவு இருக்கு. வருமத்துல வந்து மாத்திரை அளவு காலரைக்கால், கால் மாத்திரை, அரை மாத்திரை அளவு. அந்த மாத்திரை அளவு போட்டு அந்த வரும புள்ளிகளை ட்ரிகர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன் எல்லாம் கொஞ்சம் வெளியே வரும். கிட்னி ஸ்டோன் முதல்ல பெருசா இருந்த உடையும், அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வரும். அதுக்கு வந்து ஒரு சில உணவுகளை வந்து அதுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வெளியே வரும். எத்தனை நாளா கியூர் ஆகும் சார் இது? அது ஸ்டோனோட சைஸை பொறுத்து. கிட்னி ஸ்டோனுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் கிளியர் பண்ணிருக்கேன். அந்த மாத்திரை அளவுகளை போட்டு நம்ம அந்த பாயிண்டை டிகர் பண்ணும்போது உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் பெருசா இருந்தா முதல்ல கட் ஆகும். நம்ம கட் ஆகிட்டு யூரின் மூலமா. இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம் இந்த மாதிரி நோய்களுக்கு நீங்க தெரப்பி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதனால வருது அப்படின்னா சாப்பிடாம இருக்கும். சாப்பிடாம இந்த லோ ப்ரெஷர் அது மாதிரி எல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ வந்து அதுக்கு உண்டான வர்ம புள்ளிகளை நம்ம வந்து போடும்போது அந்த வர்மத்திலேயே வந்து உங்களுக்கு அந்த பிரெயின் ஸ்ட்ரோக் எல்லாம் உடனே கிளியர் ஆகிடும். இதுல என்னன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கூடிய விரைவில் எங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்தாங்கன்னா என்னால சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் வராங்களோ அவ்வளவு சீக்கிரம் என்னால லேட்டாக கொஞ்சம் ரெடி பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா இங்க வந்து நம்ம சிவபுத்திரன் வர்ம வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து யாருக்குமே இது வரைக்கும் ரெடி ஆகாம போனதில்லை. ஆனா முன்ன பின்ன லேட்டா இருக்கு, ஆனா ரெடியாக இது வரைக்கும் யாரும் போனதில்லை. எல்லாம் வாங்க, எல்லாம் உள்ள இறைவன் ஈசனர்களால் நல்ல உடம்ப நல்லபடியா பார்த்துக்கோங்க. ஓம் நம சிவாய. நன்றி திரு சூர்யா, நன்றி. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி உங்களோட அனுபவங்கள், உங்களுடைய சிகிச்சை முறைகள் எல்லாத்தையும் தெளிவா சொன்னீங்க. உங்களுடைய இந்த மருத்துவ பணி சிறக்கட்டும். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் நம சிவாய. மக்களே, வர்மா தெரபிஸ்ட் சூரியமூர்த்தியோடைய நேர்காணலை பார்த்தீங்க. இவர் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை என்ற ஊர்ல சொந்தமா ஒரு வர்மா தெரப்பி கிளினிக் வச்சிருக்காரு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிவியர் பேக் பெயின் இருக்கிற ஒருத்தருக்கு வர்ம சிகிச்சை மூலியமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல நோயாளிகளுக்கு இவர் தெரப்பி பண்ணி அவங்களுடைய நோயை குணப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு சிறந்த சேவையா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு நாமினல் ஃபீஸ்ல.
உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இவருடைய அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அவரை சந்திக்கலாம், அவருடன் பேசலாம். நன்றி, வணக்கம்.